தமிழகத்தில் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்ட 7,000க்கும் மேற்பட்டோருக்கு சிறுநீரகங்கள் தேவைப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையம் சார்பில் உறுப்பு தான கொடையாளர்களின் குடும்பத்திற்கும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களுக்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாராட்டு தெரிவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அரசு மருத்துவமனைகளில் மருந்து தட்டுப்பாடு இல்லை என்று தெரிவித்த அவர், அதிமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் பாம்பு கடிக்கு மருந்துகள் இருந்ததா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுடைய உடல்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்கின்ற ஒரு சிறப்புமிக்க அறிவிப்பை இதே நாளில்தான் ஓராண்டுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அறிவித்தார்கள். அறிவித்ததற்கு பிறகு இன்று வரை 258 உடல் உறுப்பு தானங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு தொடர்ச்சியாக அரசு மரியாதை செய்யப்பட்டாலும் கூட அவர்களுடைய புகைப்படங்களை இங்கே வைத்து மலரஞ்சலி செலுத்தும் போது அது ஒரு பெரிய அளவிலான உணர்ச்சியை ஏற்படுத்துகிறது.